சைல்ட்ஹுட் மோஸ்ட் ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபி சுருள் பூரி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா, கலர் பொடி, ஆயில், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கிடலாம். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச மாவை நல்லா சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வந்து சுருட்டி எகைன் வந்து மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது. ஸோ இதே மாதிரி எல்லா ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துட்டு ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து பொரிச்செடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க லேயருமே வந்து ஈவனாக குக் ஆகி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா குக்கான இந்த பூரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஒரு டிப் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். பயங்கர கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு சுருள் பூரி வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். மஸ்ட் ட்ரை. 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டி அண்ட் க்ரன்ச்சியான ஹோம்மேட் சாக்கோ சிக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் நிலக்கடலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பவுலில் கோகனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 கப் நாட்டு சக்கரை, வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை எல்லாமே வந்து சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். மேலே உங்களுக்கு டாப்பிங்ஸ் தேவைன்னா சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியான சிக்கி வந்து ரெடி ஆயிரும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஹோம்மேட் சாக்கோலாவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா அண்ட் சால்ட், தென் வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து ஒரு பேட்டர் திக்காக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா விட்டு கலந்துக்கிடலாம். இப்போ வந்து இது கூடவே பவுடர் சுகர் வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த பதத்தில் வந்து மாவை எடுத்துக்கோங்க. வீட்டில் ஏதாச்சும் கப் இருந்தால் ஓகே, அப்படிலாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி டீ கப்புமே ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டருக்கு நடுவில் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து பேட்டர் ஃபில் பண்ணி கரெக்டாக 180 டிகிரியில் வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக நல்லா உள்ள க்ரீமியான ஒரு சூப்பரான சாக்கோலாவா வந்து ரெடி ஆயிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி பழத்தோட தோல் வந்து கருப்பானவே என்னவோ தெரியல, சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ தூக்கி போட தான் பார்ப்போம். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு 1/2 கப் மைதா, 1/4 கப் சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், பேக்கிங் சோடா, எக்கு, கொஞ்சமாக பால் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஆயில் விட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவாக வந்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள லேயர் வந்து ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும் அண்ட் மேலே வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி இந்த ரெசிபி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இப்போ வந்து ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இது வந்து வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி விட்டுருக்கேன். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அதில் நல்லா பீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 60 கிராம் அளவுக்கு பட்டர், 60 கிராம் அளவுக்கு வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக வந்து வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம எக் வந்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் பவுடர் சுகருக்காக 1 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் தேவைப்பட்ட கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேக்கிங் ட்ரே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் கூட வந்து நம்மளுடைய பேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 180 டிகிரியில் வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். 30 மினிட்ஸ்க்கு 200 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா பயங்கர டேஸ்டியான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஸோ மஸ்ட் ட்ரை. ஹோம்மேட் வெஜ் பீஸா ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. நல்லா வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் 1 ஸ்பூன், சுகர் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இப்போ வந்து 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமையோட நம்ம ஈஸ்ட் வாட்டர், கொஞ்சமாக ஆயில் அண்ட் உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா டோ பிசைஞ்சு ஒரு 1 ஹவருக்கு விட்டுறலாம். நல்லா ஆக்டிவ் ஆகி டபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ, அதாவது கேப்சிகம் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை எல்லாமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பவுலில் மயோனிஸ், கெச்சப், பிஸா சாஸ், கூடவே வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பிஸா சீசனிங் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு கலந்து நம்ம பீஸா பேஸ் மேலே வந்து தடவிக்கிடலாம். தடவிட்டு கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் டொமேட்டோ வந்து கட் பண்ணி கொஞ்சமாக செடார் சீஸ், மேலே வந்து மொசரல்லா சீஸ், கூடவே வந்து பார்த்திங்கன்னா பீஸா சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சு 180 டிகிரியில் கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ரக்சராக அவ்வளோ சூப்பரான க்ரீமியான பீஸா வந்து வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். ஸோ மஸ்ட் ட்ரை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.